ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை பார்க்க முடிய கர்த்தர் கிருபை பாருகின்ற கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அருமையான வார்த்தையை பார்த்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77 அதிகாரம் 14 வசனத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலும் அதே தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 77 அதிகாரம் 14 வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும்போது விசேஷமான அதிசயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறது அந்த அதிசயங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே என்ன சொல்லி இருக்கிறார், அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி வந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் மாத்திரம், நீங்கள் இவைகளை பொறுமையோடு நிதானமாக கேட்கும்போது இந்த அதிசயம் தானா, இந்த அதிசயம் என்று சொல்லி நீங்கள் கேட்க போறீங்க. ஆச்சரியமாய் பார்க்க போறீங்க. அதிசயங்களை விசேஷமாய் பார்க்க போறீங்க. எடுத்து வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 9 வசனம். அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நல்ல கவனிங்க. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம். மனுபுத்திரருக்கு, மனித குலத்துக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் அவரை துதிப்பார்கள். அப்படி என்ன அதிசயத்தை அவர் செஞ்சிட்டாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படி என்ன அதிசயத்தை அவர் செஞ்சிட்டாரு? அதை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு அவர் என்ன அதிசயம் செய்திருக்க கூடும், அவர் என்ன அதிசயம் அவர் செய்து இருக்கிறார் என்பதை குறித்து நீங்க பார்க்கலாம். இங்க பிரியமானவர்களே, அந்த அதிசயம் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல அது விசேஷமான ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை நாம் பார்ப்பதற்கு நீங்களும் நானும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்களும் நானும் தவம் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அதிசயத்தை கொடுத்தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இதுக்கு ஒத்தாசை செய்வாராக, அவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்க. அந்த அதிசயத்தை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயம், மனுஷ குலத்துக்கு மனுபுத்திரருக்கு அவர் என்ன அதிசயத்தை செய்திருக்கிறார், அதுதான் அதிசயம். எல்லாமே அதிசயம் கிடையாது, அதுதான் அதிசயம். எடுத்து வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 129 வசனம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். நல்ல கவனிங்களேன். உம்முடைய சாட்சிகள் என்னவா? உம்முடைய சாட்சிகள் அவைகள் அதிசயமானவைகள். எப்படி அவருடைய சாட்சி அதிசயமா காணப்படும்? அது என்ன சாட்சியா இருக்குது? என்ன சாட்சி தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமான காரியங்கள் தான். ஏன் தெரியுமா? மேக ஸ்தம்பமாய் வந்தது, அது அதிசயம். அக்னி ஸ்தம்பம் வந்தது, அது அதிசயம் தான். செங்கடலை பிளந்தது அதிசயம் அல்ல, அற்புதம். செங்கடல் நிமித்தம் அவர்கள் வெளியே கொண்டு வந்தது, அது அதிசயம் அல்ல, அது அற்புதம். 10 வாதைகள் வந்தது, அது அற்புதம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்தியருக்கு அது வாதையாக காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துல அது அவர்களுக்கு அற்புதமாய் காணப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரே இவர்களை பார்த்தாங்க. இன்னொரு காரியம் சொல்லணுமா உங்களுக்கு? செங்கடல் பிளந்து மட்டுமல்ல, அவர்கள் காணாத தேசத்தை கொண்டு போனாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது அதிசயம் அல்ல, அது அற்புதம். அது எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எது தெரியும் அதிசயம்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதிசயம் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயமான ரகசியத்தை கர்த்தர் நான் உங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி காட்டுவாராங்க. பிரியமானவர்களே, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 119 129 வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். பாருங்களேன், அவருடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். இந்த சாட்சி எங்க ஏற்பட்டப்பட்டது பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நடுவிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சாட்சியாக வைத்து சொன்னார். அவர் வருவார், அவர் உங்களுக்காக இதை செய்வார், அவர் உங்களுக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்வார், அந்த தூதரானவரை நீங்க கோபப்படுத்தாதீங்க அப்படி சொல்லி அவருடைய பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளை சொன்னார தவிர வச்சு அவர் அங்க பழைய ஏற்பாட்டில் அனுப்புற. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாவே அனுப்பல. எப்படி போனார்? அவரு கண்மலையா போனார்,
ஊற்று தண்ணீரா போனார். விசேஷமா அவர் மேக ஸ்தம்பமா போனார், அக்னி ஸ்தம்பமா போனார், தெய்வ தூதர் ஆனவரா போனார், எல்லாம் போனார். ஆனா இயேசு கிறிஸ்துவ மட்டும் போலாங்க. அதுதான் அவர் செய்யறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு அந்த அதிசயத்தின் சாட்சிகள் தான் அவர் அங்க சாட்சியை வச்சாரு. புதிய ஏற்பாடுல அது உண்மையாகவே நிரூபிச்சார். அவர் எப்படி அதை செஞ்சிருப்பாரு? நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் அவருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஆச்சரியமா பார்க்க போறீங்க பிரியமானவர்களே. பார்க்கலாமா வசனத்தை? இந்த வசனத்தை அநேக சபைகளிலே அநேக ஊழியக்காரர்கள் விசேஷமா இந்த வார்த்தையை கேட்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தையை அநேகருக்கு வாக்குத்தத்தமும் சொல்லுவாங்க, ஆசீர்வாதமும் சொல்லுவாங்க, சாட்சிய சொல்லுவாங்க. இந்த வசனத்தை அநேகருக்கு விசேஷமா அவர் ரகசியம் சொல்ல மாட்டாங்க. இந்த வசனம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு சொல்லுவாங்க, ஒரு கம்பீரமா வழி நடத்துவாங்க. ஆனா நான் சொல்ல போற காரியம் நீங்க அதை பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நல்ல கவனிக்கல பிரியமானவர்களே, நல்ல கவனிக்கல. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்ய. என்னங்க அது அதிசயம்? என்ன அதிசயம்? எகிப்தை வெளியே கொண்டு வந்து அதிசயமா? எகிப்தை வெளியே கொண்டு வந்து அவங்களை செங்கல்வரை நடத்தும் போது அதிசயமா? 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல சுத்த விட்டு அதிசயமா? இல்ல காடைய 2 அடி ஹைட்டுக்கு கொடுத்தாரு, அது அதிசயமா? அவர் சிருஷ்டிகர்த்தா, எதை வேணா பண்ணுவார். அவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல போயிட்டு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தேனை குடிக்கிற அதிசயமா? அது அதிசயம் இல்லை. இங்க கிடைக்காத மாதமான அங்க கிடைச்சது, அது அதிசயம் கிடையாது. அதெல்லாம் அற்புதம். 70 பேச்சு மரம், அது ஒரு அதிசயம், அது அற்புதம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்ற ஒரு காரியத்தை நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எடுத்து வாசிங்களேன். 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். நல்லா கவனிக்கல. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற பூமியில எந்த ஜனங்களுக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயம். எந்த ஜனங்களும் செய்வாங்க அதிசயம். அந்த அதிசயத்தை கட்டாயம் செஞ்சாருங்க. இயேசு கிறிஸ்துவை வைத்து பிதாவானவர் ஒரு அதிசயத்தை செய்தார். அது என்ன அதிசயம் நினைக்கிறீங்க? எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன் ஜனத்துக்கு முன்னாடி செய்வேன். அது அப்படின்னு என்ன தெரியுமா? மோசே கிட்ட சொல்றாரு, எந்த ஜாதிகளிலும் சொல்லாத ஒரு செய்யாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பா செய்வேனாரு. அவங்களாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவர் பயங்கரமான அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு, வல்லமையான செய்வாரு. கிடையாது. நினைக்கிறதெல்லாம் அவருக்கு அந்த அற்புதம் செய்யறது, அந்த அதிசயமாக காரியங்களை செய்யறது, அந்த ஒரு விசேஷமா அவர் ஆச்சரியமான காரியம் செய்யறதுன்னா அவர் லேசான காரியம். சிருஷ்டிக்கிறது ஒரு லேசான காரியம், எல்லாமே லேசான காரியம். ஆனா அந்த அதிசயத்தை செஞ்சாரு பாருங்க, அது மிகவும் விசேஷமா செஞ்சாரு. அது அவரு பார்த்து செஞ்சாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன அதிசயம் நினைஞ்சிருக்க நினைக்கிறீங்க பிரதர்? அதை சொல்லுங்க பிரதர், சீக்கிரமா என்ன சொல்றீங்களா? இதோ உங்க மத்தியில கடந்து வரேன். அந்த அதிசயத்தை பாருங்களேன். என்ன அதிசயம் செஞ்சது தெரியுமா? அவர் செய்த அதிசயம் என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை அவர் செஞ்சாரு. அவரு பாருங்களேன், ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வார். அங்க தங்க பிதாவான நிக்கிறாரு. ஒரு அவையில சொல்லல பார்ப்போம். லேலுயா, உண்மையா சொல்றேன், பிதாவானவர் அங்கதான் நிக்கிறாரு. நீங்களும் நாங்களும் கிரகிக்க முடியாத அளவுக்கு பிதாவான செய்திருக்காங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் ஒரு அதிசயத்தை செய்து முடித்தார். என்ன அதிசயம் தெரியுமா? பாருங்களேன், நான் அதிசயம் செய்வேன் சொல்லிட்டு உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். என்ன ஒரு ரகசியம் பாருங்க. இந்த ரகசியம் நீங்க நினைக்கிறீங்க மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. ஆனா அவங்க அதெல்லாம் அவர் நிராகரிச்சிட்டாங்க.
மோசே மட்டும் பிடிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நிராகரிச்சதுனால தான் அது அப்படியே தெற்கத்தி வெள்ளத்தை போல திரும்பி புறஜாதிகள் வந்தது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்தது அந்த காரியம்தான். வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்கலாமா? அவர் என்ன அது செஞ்சிருப்பாரு, ஜனங்கள் மூலமாக என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு, அதன் ரகசியங்களை வாசிங்களேன். ஏசாயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். பாருங்க, அற்புதமும் ஆச்சரியமான ஒரு காரியங்களை இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். செஞ்சாரே அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை செஞ்சாரே. அந்த அதிசயமாகப்பட்டது விசேஷமா கடந்து வந்தது. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் அவங்க பாருங்களேன். அந்த ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அற்புதத்தோடு ஆச்சரியத்தோடு ஒரு அதிசயம் வந்தது. நம்புவீங்களா இத? அவர் சொன்ன பாருங்களேன், அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். அற்புதத்தோடு ஆச்சரியத்தோடு ஒரு அதிசயம் வந்தது. அதைதான் நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லும் போது எடுத்து வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுதாங்க விஷயம், வேற எதுவுமே இல்லைங்க. வாசிங்க, கண்டினியூ வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமான. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாலகனாய் பிறந்தார். அதை தான் நம்ம டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடி இருப்போம். ஆனா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தெரியுமா? சிலுவையிலே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒரு குமாரன் பாலகனா பிறக்கும் போது 1 வயசு கூட இல்லை. ஆனா குமாரனா கொடுக்கப்படும் போது வாலிப மனுஷனாய் வாலிப குமாரனாய் கொடுக்கப்படும் போது 33 வயசுல அவர் மரித்தார். அதுதாங்க அதிசயம். சிலுவையிலே உனக்காக எனக்காக அவர் குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுதான் அதிசயம். நீ உங்க வாழ்க்கையில செஞ்சதெல்லாம் அற்புதம், அதிசயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில செஞ்சதெல்லாம் அதிசயம். நீங்க ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் எடுத்தியா, அபிஷேகம் பெற்றியா, இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதம். அவர் சிலுவையில் தொங்குனார் உனக்காக, அது அதிசயம். ஹல்லேலூயா. அவர் உனக்காக சிலுவையில் மரித்தார, அதுதான் அதிசயம். பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உனக்காக எனக்காக, உன்னுடைய ஆத்மாவுக்காக என்னுடைய ஆத்மாவுக்காக, உன்னுடைய சரீரத்துக்காக என்னுடைய சரீரத்துக்காக, உன்னுடைய ஆவிக்காக என்னுடைய ஆவிக்காக தம்முடைய குமாரனை சிலுவிலே கொடுத்தாரு பாருங்க. அதுதான் அதிசயம். உலகத்துல அதான் நம்பர் 1 பெஸ்ட் அதிசயம் தான். மோசே கிட்ட சொன்ன அந்த அதிசயம் இதுதான். ஜனங்களுக்குள்ளே உன் ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்காக ஒரு அதிசயம் சொன்ன பாருங்க. இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கொல்கதா மலையில அடையும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி நின்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது அற்புதமா நின்னாங்க. அவங்க பார்த்தாங்க. அந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செஞ்சார், ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன அதிசயம் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையில அடிப்பட்டு ரத்தம் சிந்தி நொறுக்கப்பட்டு அந்த ஆத்துமா துடிக்க அவர் துடிக்கும் போது இந்த காரியங்கள், நீங்க செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து முடித்தார். அந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படியாக செய்கிறார். அதுதான், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம், ரகசியம். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு அதிசயத்தை செய்வார். அந்த அதிசயம் தான் என்னோட சொந்த குமாரன் சிலுவையிலே மரிப்பார், சிலுவையை தம்முடைய ஜீவனை விடுவார், சிலுவையை தம்முடைய ஆத்மா விடுவார். அவர் உங்களுக்காக எனக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்படும், நொறுக்கப்படும், பிக்கப்படும் சொல்லி அது பிதாவுடைய பார்வைக்கு உனக்காக எனக்காக அதிசயமாய் மாறி போனது. அதுதான் அதிசயம். மோசே கிட்ட சொன்ன ஒரு உடன்படிக்கை அதுதான். சிலுவையிலே பண்ண உடன்படிக்கை, பிதாவிட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பண்ண உடன்படிக்கை. உனக்காக எனக்காக உன்னையும் என்னையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் விசேஷமான அவர் பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே ஏற்படுத்தப்பட்டதான் ஒரு அதிசயம். குமாரன் தொங்கினார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்களேன். இந்த அதிசயமான காரியங்கள் வருவதற்கு என்ன நடந்தது அதை வாசிங்களேன். 9:6 வாசிங்க. ஏசாயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் 2 விஷயம் மாறுது. ஒன்று சிலுவை, இன்னொன்று அவருடைய அதிகாரம்.
ஒன்று சிலுவை, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். இது ரெண்டுமே அவர் தோளில் தான் இருக்குது. சிலுவை கர்த்தத்துவம் அவர் தோழி மேல். அவர் உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அது ஒரு கர்த்தத்துவம். இன்னொன்று அவருடைய அதிகாரம் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அதிகாரம் அவர் நம்ம கீழே கொடுத்துக்கிறார். அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிற ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் கிரிகளை ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு யாருமே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கிடையாது. பயன்படுத்தினா தானே விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் வார்த்தை வேலை செய்யும். வார்த்தை வேலை செஞ்சு தான் வல்லமை இறங்கும். வல்லமை இறங்கினா தான் உங்கள் வாழ்க்கையை அதிசயமான காரியம் செய்வார். அதனால அவர் பேர் ஒரே பேர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்ல, அவர் அதிசயமானவர். உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் ஒருவரே அதிசயமானவர். உனக்கு வேலை கிடைச்சிச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை பிறந்துச்சு, உனக்கு இது அதெல்லாம் அதிசயம் கிடையாது. ஆபிரகாம் கூட 25 வருஷம் போல தான் குழந்தை போகுது. அது அதிசயம் கிடையாது, அது அற்புதம். செத்து போன கர்ப்பத்தில் ஈசாக்கு பார்த்தா அது அதிசயம் இல்லை, அது அற்புதம். அது அதிசயம் என்ன தெரியுமா? ஈசாக்கு சிலுவையில் மறைக்கல, இயேசுக்கு சிலுவையில் மறைத்தார். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு போங்க. இயேசு கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். உனக்கு செஞ்ச அற்புதத்தில் நீ மேன்மை பாராட்டினா அது அதிசயத்தை மேன்மை பண்ண, அது அதிசயம் இல்லை, அது அற்புதம். அவருக்கு அது லேசான சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். சிம்பிளாக செஞ்சு வச்சு போயிடுவார். லேசான காரியம், உனக்கு செய்கிற அற்புதம்லாம் லேசான காரியம். எனக்கு அதிசயம் செஞ்சாலும் சொல்ல முடியாது, அது அதிசயம் இல்லை. அவர் ஒருவரே அதிசயமானவர். அடுத்த வசனம் வாசிங்க சொல்கிறேன் பாருங்க. அது ஏசாயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்களேன். 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு. அது என்னங்க அர்த்தம்? அது அவர்களுடைய ஞானிகளின் ஞானங்கள் கெட்டு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகமா இருக்கிற மோசையின் பிரமாணத்தை ஞானிகளின் ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஞானிகள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிற சதுசேயர், பதுசேயர்கள். இவர்கள் அந்த மோசையின் பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதிலே ஞானவான்களாய் மாறி இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஞானிகளின் ஞானத்தை கெட்டு போகும்படிக்காக, அவர்களுடைய ஞானத்தை கெடுத்து போடும்படிக்காக, நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தை எழுதினவரையே கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர்கள் ஞானத்திலே சிறந்தவர்களாய் பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாய சாஸ்திரம் வளர்ந்தபடியால் அவர்களின் ஞானத்தை கெட்டு போகும்படிக்காக கிருபையின் பிரமாணம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கெடுப்பதற்காக, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்காகவும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அந்த கிருபையின் பிரமாணம் ஞானிகளாய் அலைந்து திரிகிற கூட்டுக்குருவியை போல, அடைக்கலான் குருவியை போல அலைந்து திரிகிற எங்களுக்கு சொந்த ஞானம் இது, அதுதான் எங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லி எல்லாருமேலையும் பழியை போட்டு போட்டு வேலை செய்யறாங்க பாருங்க. சதுசேர் பதுசேர் அவங்க அண்ணா காய்பா இவங்களுடைய ஞானங்களை கெடுத்து போடும்படிக்காக கிருபையின் பிரமாணம் வந்தது. அந்த ஞானிகளா இருக்கிற அண்ணா காய்பா ரோம அரசாங்கத்தோடு கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அதனால்தான் இந்த 3 கூட்டு களவாணிகளா இருக்கிற அண்ணா காய்பா, இந்த சதுசேயர் பரிசேயர், இந்த ரோம அரசாங்கம், இது எல்லாத்தையும் கெடுத்து போடும்படிக்காக, ஞானிகளின் ஞானத்தை கெடுத்து போடும்படிக்காக, கெட்டு போகும்படிக்காக அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும்படிக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறைந்து போகும்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் அப்படின்னா ரோம அரசன், அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த ஏரோது ராஜா, அவர்களுடைய விவேகமாய் இருக்கிற அந்த காரியமும் இவர்கள் ஞானமாய் செயல்படுகிற அண்ணா காய்பா ஞானமா செய்யப்படுகிற இந்த 2 காரியம் கெடுத்து போடும்படிக்காக தான் கிருபையின் பிரமாணம் இறங்கி வந்தது. அதுதான் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அதுதான் ரகசியம். இதுதான் வேற ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னாவே நீங்க அந்த அதிசயத்தை குறிச்சு நீங்க தைரியமா போல்டா பேசுவீங்க. அதிசயம் அவர் எனக்கு செஞ்சாரியா, எனக்காக ரத்தம் செஞ்ச, அதான் அதிசயம். எனக்காக சிலுவை மரிச்சார், அதான் அதிசயம். குழந்தை போதும் அற்புதம்.
மேரேஜ் ஆகுது அற்புதம், வேலை கிடைக்குது அற்புதம், அற்புதம் அதிசயம் போட்டாங்க, அதிசயத்துக்கு அற்புதத்தை போட்டாங்க. விசுவாசம் செய்கிற தந்திரத்தின் காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அதனால்தான் யாத்திரா 34:10 சொன்னபோது இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21:15 வாசிக்கிறேன். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து, இவங்க தான் அண்ணா காய்பா, இவங்க எல்லாம் அந்த ஞானிகளின் ஞானம். இவங்களாம் இவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்துக்கு அவங்க தான் ஞானி. எதுல நியாயப்பிரமான ஞானி. இவங்க அந்த ஞானத்துல ஞானிகளா இருக்கிற அந்த ஞானத்தை கெடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அந்த காரியங்களை செய்யும் போது அவரை துதிக்கிறாங்க. என்ன செய்ய துதிக்கிறாங்க? அவர் செய்த அதிசயங்களை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்ல. என்ன அது செஞ்சிட்டாரு? அது சிலுவையில மரிக்க போறாரு. விசேஷமா இந்த வேத பாடகராக இருக்கிற இவர்களுடைய ஞானிகளை கெடுக்க போறாரு. ஏன் தெரியுமா? அந்த நியாய பிரமாணத்தை வச்சுதான் இவங்க எல்லாம் பிசினஸ் ஓட்டிருக்கிறாங்க. பழைய பாட்டு இது இயேசு கிறிஸ்து காலத்துல அதெல்லாம் அடிச்சு நொறுக்குதான். உடனே நீங்க நினைச்சாருங்க அப்போ அவர் எல்லாம் இல்ல, அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியே வந்தார். அதுதான் அடிச்சு நொறுக்குதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அவர் எழுந்திருக்கும் போது நமக்கு அற்புதமான காரியங்கள் செய்து முடிச்சார். அவர் கிருபையின் பிரமாணத்தை மட்டும் கொடுத்து இதை மட்டும் செஞ்சா போதுன்றார். இது எல்லாம் கிருபை பிடிச்சுன்னு தொங்கிருக்கிறாங்க. நான் கிருபையின் பிரசங்கி ஒன்னும் எதிர்காலத்தில் என்னென்னலாம் வரப்போன்னு தெரியாது நமக்கு. பாருங்களேன், எடுத்து வாசிங்க, அதே வாசிங்க. அடுத்த வாசம். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள். யார்கிட்ட கேட்க? அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை நீங்க கேட்கிறீங்களா? ஆம், கேட்கிறேன். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தையே நீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சு ஞானத்துல சிறந்திருக்கிறீங்க. இந்த ஒரு வசந்தம் வாசிக்கல. நீங்க இந்த ஒரு வசந்தம் நீங்க கேட்டு வாசிக்கலையா? உங்களுக்கு ஓகேலையா? உங்களுக்கு அதுலயும் சொல்லி இருக்குது அல்லவா? சொல்றாரு. அதுக்கு அவங்க கோபம் அடைந்து அவரை கொலை செய்யும்படிக்காக அவங்க ஏவனாங்களாம். பாருங்களேன், அதுதான் உண்மையாவே பிதா செய்த அதிசயம். இது விசேஷமானது. அவரை போற்றி துதிச்சாங்க. அடுத்த வசனம் வாசிங்க சொல்றேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 27:42. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டாரு. அரைஞ்சி அங்க 3 பேராய், அதாவது இந்த வலது பக்கம் ஒரு கல்லன், இடது பக்கம் ஒரு கல்லன், இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறாரு. தொங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு வார்த்தை காரியம் சொல்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத இருக்கிறான். இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். பாருங்க, இப்போது இவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்துதான் நான் தான் இயேசு கிறிஸ்து உங்களோட காட்டணும். காட்டுனதுக்கு அப்புறம் தான் நீ விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் தேவையில்லை. அவ்விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்காத, விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை வை. இன்னும் பலகு பெருகும். அவன் அவரை விசுவாசித்தான், அது அவருடைய பார்வைக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீ விசுவாசி. அப்ப நான் எப்படி பிரதர் விசுவாசிக்கணும்? அப்ப நான் எப்படிங்க விசுவாசத்து எப்படிங்க நான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். அப்போஸ்தலர் சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார்.
இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்றீங்களா, இத்தனை வசனங்களை சொல்லி உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி ஆவியானவர் காட்டுகிறார் அல்லவா? இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிசயப்பட்டு ஆச்சரியமாய் நீங்க இதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விசேஷமா அற்புதம் செய்வார். விசேஷமா அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட ரகசியம் இதுல இருக்குதா? யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொன்னது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கும். ஆமா, இயேசு கிறிஸ்து தான். நல்லா வேதத்தை ஆராய்ஞ்சி அறிஞ்சி பாருங்களேன். நித்திய ஜீவன் உண்டாரு. அவர் என்ன சொன்னாரு? நித்திய ஜீவன் அனுப்பி வாக்குத்தத்தம். அவதான் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து கையில தான் நித்திய ஜீவன் இருக்குதுன்னா இந்த வசனத்துல நித்திய ஜீவன் இருக்குது. அப்போ யாத்திராகமம் 34:10 அது மோசேக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவால் பிதாவினால் நமக்கு போட்ட உடன்படிக்கையின் ரகசியம் அது. அந்த உடன்படிக்கை ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விசுவாசம் மட்டும் இல்லை, எந்த ஒரு மனுஷனும் எந்த ஊழியக்காரன் உங்களை ஏமாற்ற முடியாது. என்னைக்கு சொல்றேன், நான் யாரும் ஊழியக்காரர் விரோதமா புறமா பேசல. ஆனாலும் இந்த வாக்கு தத்துவத்துல ஒரு விஷயமா ரகசியம் இது. அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் செய்தா சொன்னாங்க. அந்த செய்த காரியம்தான் சிலுவையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இயேசு தொங்கினார். அது அவங்களுக்காக தோணுறது இல்லையோ, நீ விசுவாசிங்க. உங்களுக்கு உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல சிலுவையை தொங்கினார், ரத்தத்தை சிந்தி நம்ம தொங்கினார். அதை விசுவாசிங்க போதும். அதை ஒன்று விசுவாசிங்க. இதுதான் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு உபதேசம். இதுதான் அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு உபதேசம். இந்த உபதேசம் கள்ள உபதேசம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து ரத்தத்தை குறித்து போதிக்கிற அத்தனை பேர் நல்ல உபதேசம் தான். தயவு செய்து பிரியமானவர்களே, இந்த ரகசியத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வாரத்துல இதை காட்டில விசேஷமான ரகசியத்தை 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தோடு உங்களை கொடுக்க ஆயத்தமா வருவேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். இந்த அதிசயத்தை குறித்து நீங்க தெரிஞ்சுங்க. விசேஷமான ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த யாத்திராகமம் புஸ்தகம் 34:10 மற்றபடி ஏசாயா 29:14 ஏசாயா 9:6 கரெக்டா அப்படியே லெவல் மேட்ச் ஆகி வரும். எந்த நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் உங்க வாழ்க்கையில விசேஷமா ஒரு அதிசயத்தை செய்யணும்னா நீங்க தயவு செய்து இந்த அதிசயமான உபதேசத்தை அப்போஸ்தலர் 13:12 பிரகாரமாக இந்த உபதேசத்தை நீங்கள் அதிசயத்தோடு, இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். இந்த வசனத்தின் அர்த்தம் தெரியாம காணப்பட்டேன். இந்த வசனத்து விசேஷமான அர்த்தத்தை என் ஆவியானவரை வெளிப்படுத்தி காட்டினார் சொல்லி அது ஆச்சரியத்தோடு, ஆண்டவரே யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என் வாழ்க்கையிலே உம்முடைய உடன்படிக்கை என் வாழ்க்கையிலே நிறைவே இருக்கிறபடியால் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது எனக்காக நீர் பரலோகத்துல பிதாவினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டீங்க. எனக்காக உடன்படிக்கையானவர் நீர் ஒருவரே. அதனால அந்த அதிசயத்தை பார்க்கும்படிக்கு, இன்னும் வேறு அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரும். சங்கீதம் 119:18 பிரகாரமாக அந்த அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அதிசயங்களை ஒவ்வொன்றாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புடணும்ப்பா. இதை பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தன் தகப்பனே. ஆண்டவரே விசேஷமா தகப்பனே, அந்த அதிசயமான காரியங்களை குறித்து பேசுனீங்கப்பா. ஆண்டவரே இந்த யாத்திராகமம் 34:10 சொல்லியிருக்கிற அந்த அதிசயமான காரியம் பழைய ஏற்பாட்டிலே சொன்னதை புதிய ஏற்பாட்டிலே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே அப்படியே நிறைவேற்றினீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். பழைய ஏற்பாட்டிலே சொன்னதை ஆண்டவரே அப்போஸ்தலர் 13:12 அப்படியே நிறைவேற்றினீங்களே, அதற்காக உங்களுக்கு கோடான நன்றிகளை செலுத்தின தகப்பனே. அந்த அதிசயமான உடன்படிக்கை காரியங்களை குறித்து ஆண்டவரே ஏசாயா புஸ்தகம் 9:6 சொல்லுகிறீர்களே, அந்த அதிசயமானவர் எங்களுக்காக ஒரு குமாரன் சிலுவிலே கொடுக்கப்பட்டாரே, அதற்காக உங்களுக்கு கோடான நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர்வராய் குடும்பமா எங்களை ஆசீர்வதித்து அவர் வாழ்க்கையில எங்களை அதிசயமான இறங்கி ஒரு அதிசயமான காரியம் செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. சிந்தையில ஒரு அதிசயம், செயலில் ஒரு அதிசயம், அவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து முடித்து அவர் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் வாழ்க்கையில செய்து முடிப்பீராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை மாறுபடிக்கு உதவி செய்வீராக. ரத்தத்தை கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா வித காரியங்களும் உங்களுடைய கருத்துவப்படும். இந்த ஞாயிற்றுக்கிழமை தகப்பனை கேட்கிற வார்த்தை அவர்களுக்கு இருள் பாய்ந்து குடும்பங்களில் ஒரு அதிசயம், அற்புதமும் ஆச்சரியம் காரியங்கள் இயேசுவை நாமத்தினால இருளை பாய்வதாக. அவர் சரீரத்தை காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவை நாமத்தில் மறைந்து விடுவதாக. இயேசுவை நாமத்தினாலே உங்களை கிருபைகளை ஒப்புடுவோம்.
எல்லா வித காரியங்களும் கர்த்தர் சகல துதிகிற மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.